முட்டை கிரேவி இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். இதுக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, தேங்காய் சேர்த்து வதக்கிட்டு ஆறுனது மிக்ஸி ஜாரில் சேர்த்து சோம்பு, கசகசா சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. முட்டையை வேக வச்சு 2ஆக கட் பண்ணிவிட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி முட்டையை சேர்த்து வறுத்துக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகாவும் சேர்த்து வறுத்துக்கோங்க. அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் அந்த முட்டையில் இறங்கி ஒரு சூப்பரான டேஸ்ட் வரும். இதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, சீரகம், கருவேப்பிலை, பட்டை, அன்னாசிப்பூ, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் மசாலா, மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், காஷ்மீரிக் மிளகாத்தூள், கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதித்து இது நல்லா சுண்டி வரணும். பாருங்கள், இந்த லெவல் வந்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து வச்சுருக்க முட்டையும் பச்சை மிளகாவையும் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த முட்டையோட டேஸ்ட்டும் பச்சை மிளகாவோட டேஸ்ட்டும் அந்த கிரேவியில் இறங்கி ஒரு சூப்பரான டேஸ்ட் வரும். நீங்களும் மறக்காமல் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.